ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்பிஐ கார்டு பேமெண்ட் சர்வீஸ். இப்போ இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இது ஸ்லோவாக மேல் நோக்கி பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இவங்களுடைய கரண்ட் ஸ்கோர் பார்த்தோம்னா 717 இருக்குது. இந்த 52 வீக் லோ இப்போ தான் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் வச்சுருக்கிறான். ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. சரி, இவங்களுடைய இது டிவிஎம் ஸ்கோரை பார்ப்போம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 35 இருக்குது. இது லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து. அதே சமயத்தில் வேல்யூவேஷன் ஸ்கோர் 26 இருக்குது. இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். மொமெண்டம் ஸ்கோர் 40.6 இருக்குது. இது டெக்னிக்கலாக நியூட்ரல். சரி, இப்போ இந்த இடத்துல டியூரபிலிட்டி ஸ்கோர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் லோவாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நிறைய யோசிக்கணும். எஸ்பிஐ கார்டு இவங்க பேமெண்ட் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு இவங்க கடன் வாங்கி வேறு வச்சுருப்பாங்க. கடன் வாங்கி பேமெண்ட் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வேல்யூ ஆடட் சர்வீசஸ் ஏதாவது கொடுக்கும்போது தான் வரக்கூடிய ப்ராஃபிட் தான் இவங்களுக்கு. இருந்தாலும் டியூரபிலிட்டி ஸ்கோர் லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தில் எடுக்கணும். இந்த சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டு 769 769 கொடுத்துருக்குறாங்க. டார்கெட்டை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது மேலே போகுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ பிஇயை பொறுத்த வரைக்கும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம இதோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 2.3, கரண்ட் ரேஷியோ 1.3. ஸோ இப்போ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆப்டிமம் லெவலில் இருக்குது. அப்போ சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோஸ், லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் த கம்பெனி ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ROCE 42, கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 42% ரிட்டர்ன் எடுக்கிறா. நல்ல நல்ல ரிட்டர்ன் தான் இது. அதே சமயத்தில் ROE கிட்டத்தட்ட 20%, 19.9, அது 20ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுவுமே நல்லா ஹை ரிட்டர்ன் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பார்த்த மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி 3.3 இருக்குது. ஏன்னா இவங்க பேமெண்ட் சர்வீசஸ் அதுக்கு உண்டான கடனை வாங்கி பேமெண்ட் சர்வீசஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்களுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி கூட தான் போகும். ஸோ இப்போ ஃபண்டு ரொட்டேட் ஆக மல்டிபிள் ஆகும் ரிட்டர்ன். இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்க கடனை அடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எப்படியோ ஒன்று இதை தவிர்க்க முடியாதது. பிஏ பொறுத்த வரைக்கும் 28, இப்போ தான் 25 கிராஸ் பண்ணியிருக்கிறா. அதனால திருப்பி கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மேலே 25க்கு வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நம்ம கருதுறதுக்கு இடம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரைஸ் டு புக் 5.7, அவனும் 5 தொட்டுட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எல்லாம் திருப்பி மேலே மேலே ஏற்றி கொண்டு போகக்கூடிய சூழல்லாம் இப்போ இருக்கிறதா நமக்கு படலை. அதனால ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். அப்படி இல்லைனாக்கா இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகட்டும். இபிஎஸ் கூட எடுத்து அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்போவும் நமக்கு இது கட்டுக்குள்ளே வந்துருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் 29.4 இருக்குது. அதே மாதிரி அனாலிசிஸ்ட் பாசிட்டிவாக 3.5% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்போ கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். பீட்டா 1 இயரில் 0.4 இருக்குது. அது லெஸ் தென் 1, அதுலேயே லெஸ் தென் 7, 50க்கு கீழே இருக்குது. லெஸ் தென் 0.5, லெஸ் தென் 0.5க்கு கீழே இருக்குது. அதனால லோ வாலட்டிலிட்டி தான் இதுக்கு இருக்கும். இவங்க கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 26 அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் 11 அனாலிசிஸ்ட் செல் கொடுத்துருக்குறாங்க, 8 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க, 7 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் 500 மடங்கு 500% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம், ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ 18% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அது புக் வேல்யூ கரெக்ஷன்ஸில் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது ஸ்கோப் இருக்குது மேலே வர்றதுக்கு. இப்போ இவங்க ROCE இதெல்லாம் போன வருஷம் எவ்வளோ எடுத்திருந்தாங்க, இந்த வருஷம் எவ்வளோ எடுத்திருந்தாங்கலாம் நம்ம பார்க்கணும்ல. ROE குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி ROEயும் குறைஞ்சிருக்கு, ROC கூடியிருக்கு. ROC கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 24லேருந்து 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு சைன் தான் இவங்களுக்கு. ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டாக பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் 6.6 இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 22% இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. இவங்களுடைய புக் வேல்யூ என்ன வருதுங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துருவோம். 127 கரண்ட் புக் வேல்யூவாகவும் 438 டிடிஎம் புக் வேல்யூவாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ இவங்களோட
குவார்ட்டர்லி ரிசல்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் குவார்ட்டர் வந்து போன மார்ச் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட். அதே மாதிரி நெட் ரெவென்யூ வந்து 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வித்தின் த குவார்ட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பரை காட்டிலும் கம்மியாக இருக்குது ரெவென்யூ. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து கூட போயிருக்கு. ஸோ இப்போ ஆப்வியஸாக வந்து இவங்களுடைய புக் வேல்யூ வந்து இந்த தடவை கூடி இருக்கும். ஸோ இப்போ புக் வேல்யூ 6.3, 6.4, 5.8, 7ன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. இப்போவும் இதுவும் 2 வருஷமா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இவனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வந்து பிளட்ஜஸ் எதுவுமே இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 68% அப்படியே ரீட்டைன் ஆகுது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் வந்து 9.35லேருந்து 8.59 குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 0.8 இல்லாட்டி ஆமாம் 0.8ன்னு வச்சுக்கலாம். 0.8 வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஎஸும் குறைச்சி வச்சிருக்காங்க. 10.66லேருந்து 9.95னாக்க கிட்டத்தட்ட ஒரு 0.7. இவனும் அது ஈக்குவலாக குறைச்சிருக்கிறான். இப்போ இவங்க 2 பேர்த்துக்குமே பை மூடு இல்லையோ, ஏற்கனவே கீழே வாங்கி போட்டவன் மாத்திரம் தான் வச்சுட்டு இருக்கிறான் போல இருக்குது. இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். நம்ம வந்து உள்ள தூக்கி போட்டதுக்கு வந்து எஸ்பிஐ கார்டில் இப்போ நமக்கு என்ன வருது, இங்கே வந்து 607 எப்போ வந்து 405ன்னு எடுக்கிறேன். ஆனால் 405 ஆமாம் 270 இருக்கு இல்லைங்களா. ஃபேர் ப்ரைஸ் வந்து 270. ஃபேர் ப்ரைஸு 270. அதுக்கு வந்து 1.5 நம்ம போட்டோம்னா 405. அப்படி 405 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ரேஞ்சுக்கு நம்ம முதல்ல வந்து ரேஞ்சை ஃபிட் பண்ணிக்குவோம். லோ வந்து 462லேருந்து ஹை வந்து 675, 695 வரைக்கும் வருது. ஸோ இப்போ லோ வந்து 462லேருந்து 64 நான் எடுத்திருக்கிறேன். 675, 695 வரைக்கும் வருது. இது வரைக்கும் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி இது கொஞ்சம் மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா 814 டு 900. இது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இது அப்படியே வந்து அடுத்த வருஷத்துக்கான டிடிஎம்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்க, இது பாசிட்டிவ்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக 814லேருந்து 906 வரைக்கும் நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நான் வந்து இங்கே 814 டு 900ன்னு போட்டிருக்கிறேன். இது மேலே ஏறினான்னா கரெக்ஷன் எடுக்கக்கூடிய ரீஜன் இதுவாக இருக்கலாம். கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து எங்கேருந்து 464லேருந்து 700 வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ 700 உடைச்சிட்டு திருப்பி இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறான். மேலே போனான்னா இதுதான் இப்போதைக்கு நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூவுக்கு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு இந்த ரீஜன் தான் நமக்கு இருக்குது. இந்த ஃபேர் ப்ரைஸோட இதை நம்ம பார்ப்போமே. ஃபேர் ப்ரைஸ் வந்து 270, 2.6. இது ஆப்டிமம் லெவலில் இப்போ வந்து ஃபேர் ப்ரைஸ் இருக்கிறான். இதுக்கு மேலே போவானா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அப்படி போனால் 0.1, 0.2 வருவான் அப்படின்னு வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுனாக்க இந்த 800 ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கீழே அடித்து இறங்கினான்னாக்க இவ்வளோ தூரத்துக்கு கேப் இருக்குது. எவ்வளோ ஒரு 518 வரைக்குமோ இல்லாட்டி 568, 578 வரைக்குமோ நமக்கு வந்து கேப் இருக்குது. அதுக்கப்புறமும் நம்ம 2 வேல்யூ கீழே போட்டிருக்கிறோம். ஏன்னா அதுவும் கேப் தான். 518 டு 527, 464 டு 489ங்கிறதும் ஒரு கேப் தான். இதில் எந்த லெவல் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.